தொடர்ந்து நேற்று கூட்டத்தை பார்த்து நம்ம திமுகவோட அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வர்ற கூட்டம் கொள்கை கூட்டம், அவருக்கு வர்ற கூட்டம் காக்கா கூட்டம்னு சொல்லி தரமட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் விமர்சனம் அவர்கிட்ட இருந்து. அவர் எப்பவுமே அப்படிதானுங்க. அவர் ஈடி ரெய்டு நடந்தால் எங்களை ஈடியை வைத்து முடக்க பார்க்க நாங்கள் ஹிட்லரையை பார்த்தவர். இவரெல்லாம் எப்படி லீடர் ஆனார்? லீடர்லாம் எங்கே ஆனார்? அப்படியே தாரிவாட்டு டெய்லி வந்துனுக்கிறா அப்படின்ட்டு பார்த்து ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி ஒரு அதிகபட்சமே ஆலந்தூர் சேர்மன் தானே. வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இந்த மேடையில் அந்த தலைமை கழக பேச்சாளர் பேசுகிறத இவர் தலைவராக உட்காந்துங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான். அதை தாண்டி அப்புறம் கேஸ் போகிறதுக்கெல்லாம் ஆள் தேவை. அதுக்காக இவர் இப்படி இதை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இவர் நேரடியாக போய் வழக்கறிஞராக வாதாடி இது பண்ணதெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனால் அந்த சட்ட குழுக்கு பொறுப்பாக இருந்துக்கிட்டு கேஸ் போடுறது இந்த மாதிரி வேலைகள். அது தாண்டி இந்த மாதிரி விஷயங்களில் பேசுவார். நாங்கள் அதை பண்ணோம். அவர் பேசுகிற பெருமைலாம் நமக்கு காதில் அப்படியே ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி திமுகன்னு மிரண்டுருவோம். என்னடா இது நமக்கு பேசுகிறாரு அப்படின்னு. நேற்று கூட ஏதோ ஒன்று பேசினாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கை தட்டினாங்க. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டக்குன்னு அடிச்சு விட்டாப்புல. அடிச்சு விட்றதுல மன்னன் கில்லாடி அவர். பெரிய மன்னர் அவர். அந்த மாதிரி பண்ணார். புதுசாக வந்த தொடப்பம் நல்லா பெருக்கும் அதுனாரு. பார்த்து உங்களை பெருக்கி விட்டுற